ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழக கணிதவியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் மகாதேவன் அவர்கள் பட்டுக்கோட்டை அக்ஸிலியம் கல்லூரி நடத்திய பன்னாட்டு கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நமது பல்கலைக்கழக உயிரியல் துறை இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள் விரிவாக்க பணி செயல்பாட்டிற்காக லட்சுமி சேவா சங்க சித்த மருந்துகள் தயாரிப்பு மையம் மற்றும் காளான் வளர்ப்பு மையத்தை பார்வையிட்டனர். கௌரவ விரிவுரையாளர் டாக்டர் மணிவண்ணன் மற்றும் அலுவலக பணியாளர் காசிராஜா மாணவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தினர். ஐஐடி மும்பை நடத்திய கல்லூரிகளுக்கு இடையிலான பயிற்சி பட்டறையில் நமது பல்கலைக்கழக உயிரியல் துறை இளநிலை நுண்ணுயிரியல் மாணவர் பிரவீன் சிறந்த பங்கேற்பாளருக்கான முதல் பரிசும் ஆதித்யன் 10வது பரிசும் பெற்றனர். துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் மகாலிங்கம் அவர்கள் மாணவர்களை வாழ்த்தினார். தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை கொண்டாடும் வகையில் நமது பல்கலைக்கழகம் அணையியல் துறை நடத்திய கண்காட்சியை நமது பல்கலைக்கழக மாண்புமிகு துணைவேந்தர் பஞ்சநதம் அவர்கள் தொடங்கி வைத்தார். நமது பல்கலைக்கழகம் மத்திய கூட்டுறவு வங்கியுடன் இணைந்து 2025-2026 கல்வியாண்டு மாணவர்களுக்கு ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வினை நடத்தியது. நமது பல்கலைக்கழக செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவக அறிவியல் மையத்தின் இயக்குனர் மேரி சாந்திராணி மற்றும் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் சண்முக வடிவு, இணை பேராசிரியர் டாக்டர் கலைச்செல்வி ஆகியோர் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை பார்வையிட்டு இயக்குனர் டாக்டர் சந்திரசேகரன் அவர்களுடன் செயற்கை நுண்ணறிவு செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடினார். பாரத பிரதமர் அவர்கள் டெல்லியில் தொடங்கி வைத்த மொபைல் காங்கிரஸ் நிகழ்வில் நமது பல்கலைக்கழகம் மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநதம் அவர்கள் பங்கேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். நமது பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறையின் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் மணி, சென்னை வானமே எல்லை அறக்கட்டளை திரு குழந்தைவேலு, வாழ்நாள் கற்றல் மற்றும் விரிவாக்க துறை தலைவர் டாக்டர் வெங்கட் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நமது பல்கலைக்கழக பயன்பாட்டு ஆய்வியல் துறை, ஹைதராபாத் ஹெரிடேஜ் பவுண்டேஷன் மற்றும் மதுரை லேடி டொக் கல்லூரி சமூக அறிவியல் துறையுடன் இணைந்து தேசிய கருத்தரங்கினை 15/10/2025 தேதியன்று நடத்தின. நமது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் PhD ஆய்வு மாணவர்களுக்கு ஆய்வு திட்டங்கள், நிதி, நல்கை நிறுவனங்கள் குறித்து அறிவியல் அறிஞரும் பேராசிரியருமான டாக்டர் பிரசாதராஜு அவர்கள் வழிகாட்டல் உரை நிகழ்த்தினார். நமது பல்கலைக்கழக மகளிர் விடுதி நிர்வாகம் பல்கலைக்கழக ICC-யுடன் இணைந்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் விடுதி காப்பாளர் டாக்டர் கலைச்செல்வி அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம் மத்திய அரசின் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனுடன் இணைந்து காதி மகாஸ்தவ் 2025 யாத்ரா விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. மாண்புமிகு துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநதம் அவர்கள் பேரணியை தொடங்கி வைத்தார். நமது பல்கலைக்கழகத்தில் ஊழியர் நிதியகம் மற்றும் இதர விதிகள் சட்டம் 1952, பாரத பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பல்நோக்கரங்கில் நடைபெற்றது. நமது பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் சுந்தரமாரி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மதுரை மண்டல பங்களிப்பு நிதி ஆணையர்கள் திரு அமயகாந்த், திரு அழகிய மணவாளன் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக நிதி அலுவலர் டாக்டர் ரவிச்சந்திரன், சுகாதார அறிவியல் மற்றும் மேம்பாட்டு புல முதன்மையர் டாக்டர் பாலகிருஷ்ணன், உதவி பதிவாளர் டாக்டர் ரவிக்குமார் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நமது பல்கலைக்கழக செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவக அறிவியல் மையத்தின் சார்பில் இன்ட்ரோடக்ஷன் டு AI டூல்ஸ் எனும் பொருண்மையில் பயிலரங்கு நடைபெற்றது. செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.